12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD படிக்கும் வரை மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அளவுக்கு பிணையில்லா கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தாவேகா வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வில் பேசிய விஜய் தங்கள் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். அதாவது இது தேர்தல் வாக்குறுதி அல்ல, உத்தரவாதம் எனவும் அவர் கூறியுள்ளார். தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க சமூக காவலர்கள் திட்டம் கொண்டுவரப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். 4000 ரூபாயும், பாலிடெக்னிக் முடித்த இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாயும் இளைஞர் நல நிதியாக வழங்கப்படும். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பணிகளை வழங்கும் வகையில் அரசு, தனியார் தொழில் நிறுவனங்கள் கூட்டாக இயங்கும். இதில் பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாயும், IT படித்தவர்களுக்கு 8,000 ரூபாயும் சம்பளமாக அரசே வழங்கும். நேர்மையாக தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு பிணையில்லா கடன் வழங்கப்படும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். தனியார் நிறுவனங்களில் 75% தமிழர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு 2.5% மானியம் வழங்கப்படும் என்பன போன்ற பல்வேறு அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டுள்ளார். மேலும் மின் கட்டணங்களில் 5% மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர் திட்டம் தொடங்கப்படும். இதன் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு வழங்கப்படும் போன்ற பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் விஜய் அறிவித்துள்ளார்.